ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாட்டி ஆஸ்திரேலியா அணி மிஸ் ஆகாதுங்க. 2023 வேர்ல்டு கப் ஃபைனலில் நாங்கள் தோற்றதுக்கு கண்டிப்பாக பழி வாங்குவோம். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா அணி ஒன்றும் அவ்வளோ பெரிய அணிலாம் கிடையாதுங்க, எங்ககிட்டலாம் அவங்க பருப்பு வேகாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காருன்னே சொல்லலாங்க இந்தியா அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி செமிஃபைனல் கட்டாயம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செமிஃபைனல், முதல் செமிஃபைனல் நடக்குது. ஜெயிக்கிற டீம் பார்த்தீங்கன்னா சாம்பியன் ட்ராஃபி ஃபைனலுக்கு போவாங்க. அது குறித்து ரோஹித் சர்மா என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, கட்டாயம் நாங்கள் இந்த வாட்டி மிஸ் பண்ண மாட்டோம் ஆஸ்திரேலியாவை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் 2023 ரொம்ப வலிகளை அனுபவிச்சிருக்கோம். எங்கள் ரசிகர்கள் சரி, அந்த ஃபைனல் நாங்கள் தோற்றது அது மீண்டு வரத்துக்கு எனக்கு 1 மாதம் ஆச்சு. கண்டிப்பாக அதெல்லாம் எங்கள் மைண்டில் இருக்குது. இந்த வாட்டி நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். இந்திய அணியை கண்டிப்பாக நாங்கள் ஆஸ்திரேலிய அணியை கண்டிப்பாக நாங்கள் வீழ்த்துவோம். இந்திய அணி அந்தளவுக்கு ஒரு தரமான அணியாக இருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காங்க. இந்த வாட்டி மிஸ் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலிய அணி ஒரு வலுவான அணி தான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர் இல்லை. அது எங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் தான். கண்டிப்பாக இந்த வாட்டி நாங்கள் அடிச்சுட்டு ஃபைனலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பேசியிருக்காருன்னு சொல்லலாங்க. ஆமாங்க, அவர் சொன்ன ஒரு வேல்யூடாட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான போலிங் யூனிட் கிடையாது ஆஸ்திரேலியா கிட்ட. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிச்சல் ஸ்டாக் இல்லை, பேட் கமென்ஸ் இல்லை, ஹேசல்வுட் இல்லை, முன்னணி பவுலர்ஸ் யாருமே இல்லை. வெறும் யங்ஸ்டார் இந்த பிக் பேஷ் லீகில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்களுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்திய அணி இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜாக எடுத்து, ஆனால் டாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணாங்க, பேட்டிங் எடுத்துனாங்க. தொடர்ந்து 14 டாஸ் தோற்றிருக்காரு நம்ம ரோஹித் சர்மா தலைவர். இதே பெரிய ஒரு ரெக்கார்டு. ஆனால் டாஸ் வின் பண்ணி நம்ம பேட்டிங் எடுத்திருந்தா கூட ஒரு 250 280 போயிருந்தால் கூட ரிட்டர்ன் அடிக்கிறது கஷ்டமாக இருந்திருக்கும் ஆஸ்திரேலிய அணி. பட் என்ன பண்ணுறது, டாஸ் ஆண்டவன் கையில் தான் இருக்குது. டாஸ் போட்டோம், தோற்றுட்டோம், விடுங்க, முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக இன்றைக்கி போட்டி ஒரு சேஸ் கண்டிப்பாக ஒரு 300 அடிப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆஸ்திரேலியா டீம் தரமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு 300 போச்சுன்னா நம்ம அடிக்கிறது கஷ்டங்க. ஏன்னா அந்த பிச்செல்லாம் ஒரு 250 போனாலே ரிட்டர்ன் சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பொறுத்து பார்க்கலாங்க நம்ம இந்திய அணி இன்றைக்கி எந்த அளவுக்கு டார்கெட் செட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஆஸ்திரேலியா அது நம்ம எப்படி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து பார்க்கணும். ஆனால் இது ஒரு பழி வாங்குற நாள்னு சொல்லிட்டு தான் நம்ம எடுத்துக்கணுங்க. பழி வாங்கியே ஆகணும், விடக்கூடாது. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி இன்றைக்கி நடக்க போகிற போட்டியை வெற்றி பெறுமா பெறாதா? யார் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும்? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.